அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு அரோகரா, 14 சித்தர்களுக்கு அரோகரா. நமது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவார கட்டளை கோசாலை கிரிவல பாதையில் உள்ள நமது பௌர்ணமி கோடிலில் இனிதே ஆரம்பமாகிவிட்டது. மூலிகை சூப் ரெடி ஆகின்னு இருக்கு. மூலிகை சூப் ரெடி ஆகி கொடுக்குறாங்க பாருங்க மாதாஜி அம்மா. இந்த ஒவ்வொரு நபரும் கிரிவலம் நடந்து போகும்போது கண்டிப்பா கால்வலி இருக்கும். அந்த கால்வலி இருக்கும்போது பக்தி கொஞ்சம் தடுமாற்றம் நடக்கும். கால் வலியை தான் ஐயோ எப்பான்னு தவிர அண்ணாமலையாரான்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி கால் வலி இருக்குது இல்லையா, அந்த வலியை நொடியில போக்கக்கூடியது தான் இந்த மூலிகை சூப். கிரிவலம் நடந்து வரவங்க எல்லாம் பாருங்க, இவர் பாருங்க வேகமா வர்றாரு. ஏன்னா இவர் நம்ம கிட்ட வர்றவர் தண்ணி பிடிப்பார், தண்ணி குடிக்கலாம், பாட்டிலையும் பிடிச்சின்னு போகலாம். ரொம்ப நடந்து வரவங்களுக்கு வலி நிறைய இருக்கும். அதே டைம்ல நிறைய தாகம் இருக்கும். தாகம் இருக்கும்போது தண்ணி குடிக்க மினரல் வாட்டர் கொடுத்தோம்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகாம சுகமா குடிச்சிட்டு போவாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி, மூட்டு வலிக்கு மூலிகை சூப்பு, மூட்டு வலிக்கு மூலிகை தைலம். அது மட்டும் இல்லாம அவருடைய பிரச்சனைகள் தீர நானே நேரில் உட்காந்து சிவ தீட்சை வழங்கி ஆக்கினை சக்கரத்தை விழிப்படைய வச்சு அவங்க பிரச்சனை என்னவோ அதை கேட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து நேரில் வாங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் பௌர்ணமிக்கு சேவை சிறப்பாக நடந்தது. 2 நாள் பட்டு வந்தது. 2 பட்டு வந்ததால் வெள்ளிக்கிழமை மாலை ஸ்டார்ட் ஆகி, வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அன்று இரவு முழுவதும் கொடுத்து மறுநாள் ஒரு 9-10 மணிக்கு நிறுத்திட்டோம் ஓய்வெடுத்துக்காக. 10 மணிக்கு கூட்டம் கம்மியாயிடுச்சு. 10 மணிக்கு மேலே மறுபடியும் ஓய்வு எடுத்துட்டு ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு ரெடி பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்தோம். ஓய்வு எடுத்து மறுபடியும் மறுநாளும் செய்ய ஆரம்பித்தோம். மறுநாள் 8 மணிக்கு மேலே தான் கூட்டமே வந்தது. நிறைய கூட்டம் வந்தது. அதாவது பௌர்ணமிக்கு ஈக்குவலாக வந்தது. சனிக்கிழமை இரவு ரொம்ப நல்லா மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்க. சூப் ஒரு பக்கம் காசிக்கினே இருப்போம், தண்ணி ஒரு பக்கம் கேன் எடுத்து போட்டுக்கினே இருப்போம். இதுக்கு தாங்க ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. எங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களுக்கு சூப்பு குடிச்சிட்டு வைக்கிற கிளாஸை கழுவுறதுக்கு ஒரு 2 பேர் வேணும், சூப்பு வட்டாவை தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு 2 பேர் வேணும், தண்ணி கேனை தூக்கி போடுறதுக்கு ஒரு 2 பேர் வேணும், மக்களை ரோட்ல நிக்க வைக்காம உள்ள அனுப்புறதுக்கு ஒரு 2 பேர் வேணும், மூட்டு வலி தைலம் தரத்துக்கு ஒரு 2 பேர் வேணும். கிளாஸ் வச்சுட்டு போறாரு பாருங்க. யாருக்குமே கொஞ்சம் ஈரம் வேணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேவையா செய்யறோம், சேவைக்கும் ஆள் தேவைப்படுது இல்லையா. இப்ப நாங்களே செய்துன்னு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த 10 ஆண்டுகளா நாங்களே தான் செய்துன்னு இருக்கோம். ஆனா தானா முன் வந்து சேவை செய்ய யாரும் வரல. இந்த பாருங்க, இந்த கூத்த பாருங்க. சேவை செய்ய யாரும் வரல. இந்த இடத்துல நின்று செல்ஃபி எடுத்து என்ன பண்றாங்க, அவங்க ஃபேமஸ் ஆகிக்கிறாங்க. நான் குறை சொல்ல, எல்லாருக்குமானது தானே இது. வரவங்கெல்லாம் நான் நினைக்கிறேன் என் சொந்தங்களா, அண்ணாமலையாரின் பக்தர்கள் எல்லாம் என் சொந்தம் தான். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்களும் அந்த மாதிரி நினைக்கணும்ல. சாமி வந்து நமக்காக தானே செய்யறாரு. நமக்காக செய்யறப்போ நம்ம கூட நின்று என்ன பண்ணலாம், தண்ணி கேன் தூக்கி போடலாம். மூட்டு வலி சூப் இல்லையா, அந்த சூப்புக்கு தேவையானதெல்லாம் சாமி கலக்கி வச்சாருன்னா அதுக்கு ஒரு 3 கேன் தண்ணி ஊற்றணும். மினரல் வாட்டர் கேன் தான் ஊற்றணும். 3 கேன் தண்ணி ஊற்றலாம். தண்ணி கேன் காலி ஆச்சுன்னா தண்ணி கேனை எடுத்துட்டு வேற தண்ணி கேன் மாற்றலாம். சில பேர் மூஞ்சி கழுவாங்க, சில பேர் வாய் கொப்பளிப்பாங்க, சில பேர் எங்கேயோ சாப்பிட்டு வந்து சாப்பாடு கையோட வந்து பாருங்க அற்புதமா ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வட்டா தூக்குறதுக்கு சூப்பரா பாத்தீங்களா, இது எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இது மொத்தம் என்னோட ஐடியா. இந்த அடுப்பு என்னோட ஐடியா. இந்த வட்டா தூக்குற இந்த கம்பி நான் தான் ரெடி பண்ணேன். இது போல அண்ணாமலையார் எனக்கு நிறைய அறிவு கொடுத்துருக்காரு. அடுப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு 100 பேராவது வந்து போட்டோ வச்சுன்னு போவாங்க. கையெல்லாம் பிடிச்சி தூக்க முடியாது, அவ்வளோ அனல் இருக்கும். அதால கம்பி வச்சு ராடு குறுக்க வச்சு பற்ற வச்சு ஒரு 2 மாசம் முன்னாடி தான் இதை செய்தோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் கையில தான் தூக்கி நிற்போம், கை பத்திக்கும். அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இல்லாம அந்த நெட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டோம்னா வட்டாவை தூக்கி மேலே ஏற்றிடலாம். ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா குறைஞ்சது ஒரு 60 வட்டாவது காசிடுவோம். அவ்வளோ சிரமப்பட்டு நாங்கள் செய்யறதுக்கு
ஒரே ஒரு மன கஷ்டம் தான். என்னன்னா, சேவை செய்ய ஒரு நபர் கூட இல்லையே! ஒவ்வொரு மாதமும் நான் பார்க்குறேன். எல்லாம் வராங்க, தண்ணி குடிக்கிறாங்க, பாட்டில்ல தண்ணி புடிச்சுக்கிறாங்க, மூட்டு வலி சூப் சாப்பிடுறாங்க, மூட்டு வலி தைலம் வாங்கி தேய்ச்சுக்கிறாங்க. பை பை சொல்லிட்டு போயின்னே இருக்காங்க. யாருமே இது நம்ம சேவை தானே! இது நம்மளுக்காக தானே சாமி செய்றாங்க. நம்மளால முடிஞ்சத இங்க ஏதாவது செய்யலாம் அப்படின்னு வரணும். இதுவரைக்கும் வரலன்னா பரவால்ல. இனிமேலாவது இந்த காணொளிய பார்த்தீங்கன்னா, தயவு செய்து நீங்களும் இந்த சேவைய வந்து பார்த்து, உங்களால முடிஞ்சது 2 மணி நேரம் நிக்கலாங்க. ரொம்ப நேரம் கூட நிக்க வேணாம். ஒவ்வொரு 2 மணி நேரமும் 24 மணி நேரத்துல ஒவ்வொரு 2 மணி நேரம் ஒரு 10, 10 பேர் நின்னு தண்ணி கேன் போட ஒருத்தரு, சூப் ஊத்தி குடுக்க ஒருத்தரு, சூப் வட்டாவ தூக்கி குடுக்க ஒருத்தரு, அந்த குடிச்சிட்டு வச்சுட்டு போறாங்க பாத்தியா? அந்த கிளாஸ எங்க ஒய்ஃப் தான் ஊத்தி தராங்க பாத்தீங்களா? மாதாஜி அம்மா. இவங்க தான் தொடர்ந்து அந்த கிளாஸ கழுவுவாங்க. அப்படி இல்லன்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் இருக்காரு. கந்தசாமின்ட்டு. அவர் கழுவுவாரு. இந்த 2 பேர் தான் 2 பேர்ல வந்து கந்தசாமி வந்து இப்ப தான் வந்தாரு. மாதாஜி அம்மா கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த சேவைய விரும்பி செய்வாங்க அவங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்க கையெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அவ்வளோ சிரமப்பட்டு மக்களுக்காக, மக்கள் நல்லா இருக்கணுன்ற ஒரே எண்ணத்துக்காக, மக்களுக்கு வலி போகணுன்றதுக்காக சூப்பரா இந்த சேவைய செய்றாங்க. எல்லாரும் பாருங்க. பார்த்துட்டு உங்களால முடிஞ்ச உதவிய இந்த அன்னதான சேவைக்கு அண்ணாமலையா சேவா அறக்கட்டளையின் ஜிபே நம்பர் குடுத்திருப்பேன். பேங்க் டீட்டெயிலும் குடுத்திருப்பேன். வரி விலக்கு சான்றிதழும் தரோம். இதுவரைக்கும் யாரும் பேங்க்ல பணம் போட்ட மாரி தெரியல. இத பார்க்குற நீங்களாவது தயவு செய்து இனிமேல் உங்க நண்பர்களுக்கு, இல்ல வசதி படைத்தவர்களுக்கு சொல்லுங்க. இது வந்து திருவண்ணாமலையில நீங்க எங்கேயுமே இவ்ளோ கூட்டத்த பார்க்க முடியாது. ஏன்னா, இங்க நாங்க சாப்பாடே போட மாட்டோம். அற்புதமா மூட்டு வலி மறைய ஒரு தெய்வீக முடவனாட்டுக்கால் மூலிகை சூப்பு, அதே மூலிகைகளால தயார் செய்த மூலிகை தைலம், குடிக்க மினரல் வாட்டர். சாமி வந்து இந்த மாசம் நேரடியா அவரே உட்கார்ந்து எல்லாருக்கும் அவங்கவங்க பிரச்சனை என்னான்னு கேட்டு, எல்லாருக்கும் விபூதி வச்சு, தீட்சை கொடுத்து, அவங்கள உற்சாகப்படுத்தி அனுப்பிச்சு வச்சாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவ்ளோ பெரிய சேவைய திருவண்ணாமலையில வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. உண்மைங்க. நீங்க கிரிவலம் வருவீங்களா இருந்தா, கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். குறைஞ்சது 50லேருந்து 60,000 பேர் இந்த சேவைய ஏத்துக்கிறாங்க. ஆனா, சேவை செய்ய மட்டும் தான் ஆள் இல்ல. அதே டைம்ல நன்கொடை தர்றதுக்கும் ஆள் இல்ல. இது 2த்தையுமே சரி செய்துட்டா, இந்த சேவை இன்னும் நெறைய பேருக்கு செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். எங்களால முடிந்த வரையும் தானே செய்ய முடியும். இப்போ இது சேவை எப்படி நடக்குதுன்னு சொல்லிர்றேன் முதல்ல. கடை கடையாக மாதாஜி அம்மா போய், நான் கூட போயி பிச்சை எடுத்துன்னு வருவோம். இந்த பிச்சை எடுத்துன்னு வர காசுல தான் இத செய்றோம். மத்தபடி வேற எந்த வித வருமானமும் கிடையாது. இந்த 2 மாசமா தான் இந்த மூட்டு வலி சூப்பு பவுடரா விக்கிறோம். தைலம் குடுக்குறாரு பாருங்க. இந்த மூட்டு வலி தைலம் விற்பனைக்கு, அதாவது அதனுடைய கொள்முதல் விலைக்கே, தயார் செய்ற விலைக்கே இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மூலிகை பொடி வந்து பவுடர் வந்து நான் பேர் சொல்ல விரும்பல. ரூ. 550 100 கிராம் போடுறாங்க. நம்ம வந்து 100 கிராம் வந்து ரூ. 300 தான் போட்டிருக்கோம். தைலம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ். நம்ம மூட்டு வலி சூப் தைலம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ். அது 50 எம்எல் வந்து ரூ. 100 குடுத்துருக்கேன். 100 எம்எல் வந்து ரூ. 200 குடுத்துருக்கேன். இது வெறும் கொள்முதல் விலை தான். அதாவது அதனுடைய பொருளோட அடக்க விலை தான் அது. லாபத்துக்குலாம் கிடையாது. இந்த பணம் வந்து அன்னதான சேவைக்கு தான் பயன்படுத்துறோம். வேற எதுக்கும் பயன்படுத்துறது கிடையாது. இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அற்புதமான சேவகர்கள் தான் என் கூட இருக்கவங்கலாம். யாரும் எதுக்காகவும் இந்த காச செலவு பண்ண மாட்டாங்க. அற்புதமா மக்கள் அனுபவிக்கணும். மக்களுக்கு வந்து நன்மை செய்யணும். மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்கள் நல்லா இருக்கணும். கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் பக்தர்கள் அவங்க. அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் வராங்க. அவங்க யாரும் வசதி படைச்சவங்க கிடையாது. அவங்கள இட்டுன்னு வந்து நம்ம குடில்ல உட்கார வச்சு, சேர் போட்டு, சூப்பு முதல்ல குடிக்க தண்ணி குடுத்து, அப்புறம் சூப்பு குடுத்து, அப்புறம் மூட்டு வலிக்கு ஆயில ஆண்களுக்கு ஆண்களே தேய்ச்சி விட, பெண்களுக்கு பெண்களே தேய்ச்சி விட, வாருங்கள், வாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பா மனசுக்குள்ள ஈரம் இருக்கும். இல்லாம இருக்காது. அப்படி இருந்தா, தயவு செய்து இந்த காணொளி கீழ எனது ஃபோன் நம்பர் குடுத்திருப்பேன். வாங்க. இந்த சேவை எப்படி நடக்குதுன்றது வந்து நேரடியா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க. தப்பில்ல.
ஏன்னு கேட்டேன்னா, உண்மை இருந்தா தானே நான் உண்மையே சொல்றேன். உண்மைய தான் செய்றேன். நீங்க பாருங்க, நேரடியா பாருங்க. எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. இவ்ளோ பேருக்கும் தண்ணி கன்டினியூஸா தூக்கி போட்டுக்கின்னே இருப்போம். 700 கேன். அதேபோல இவ்ளோ பேருக்கும் இந்த 700 கேன்ல தான் இந்த 60 வட்டா காசுறோம். ஒரு வட்டாக்கு வந்து 3 கேன் போடுவோம். அப்போ 30 வட்டாக்கு 90 கேன். அப்ப 60 வட்டாக்கு 180 கேன். இதுக்கே சரியா போயிடும். ஆக மொத்தத்துல மக்களுக்கு மினரல் வாட்டர்லயே சூப்பு தரோம். மினரல் வாட்டர குடிக்க தரோம். மூட்டு வலி ஆயில் தரோம். போதாத கொச்சலு சாமி அனைவருக்கும் அபிஷேகம் பண்ண விபூதி. சிவன் மேல அபிஷேகம் பண்ண திருநீரை பூசி அவங்களுக்கு அற்புதமான தீட்சை கொடுத்து, சிவ தீட்சை கொடுத்து, ஒவ்வொருத்தருடைய குறைகளை நேரா கேட்டு, அவங்க குறைகளுக்கு தீர்வை பல விதங்கள்ல சாமி பல டெக்னிக் யூஸ் பண்றாரு. அற்புதமா பல லட்சம் பேருக்கு இது வரைக்கும் பலன் அடைஞ்சிருக்காங்கன்னா பாத்துங்களேன். ஏன்னா ஒவ்வொரு முறை பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும் நம்மிடம் வரும் பக்தர்கள் சுமார் 50,000 60,000 பேர் வருவாங்க. அவர்கள்ல குறைஞ்சது ஒரு 20,000 பேராவது சாமியை ரீச் பண்ணுவாங்க. எப்படின்னா வாட்ஸ்அப்லயும் சரி, யூடியூப்லயும் சரி, நேரடியாகவும் சரி தொடர்ந்து வந்து அவங்க தேவைகளை என்ன விதத்துல சரி செய்ய முடியுமோ அதை சொல்லி கொடுப்பாரு. அவங்க கேட்டுக்கின்னு அவங்க சந்தோஷப்படுவாங்க. அவங்க காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். இது போல அற்புதமான சேவை எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலையில நம்ம தான் பண்றோம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நபருக்கும் இது போய் சேரணுன்றது தான் என்னோட ஆசை. நீங்க எல்லாரும் அனைவரும் இந்த பார்க்குறவங்க அனைவருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒருவேளை யூடியூப்ல இருந்து ஏதாவது பணம் வந்தா அதையும் நான் சேவைக்கு தான் பயன்படுத்துவேன். இல்ல இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் தயவு செய்து லைக் பண்ணுங்க. உங்க தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. மூட்டு வலி சூப் கொதிக்க கொதிக்க இருக்கும். இது கொதிக்க கொதிக்க சாப்பிட்டோம்னா அற்புதமா வலி இருக்கிற இடமே தெரியாது. போதாதுக்கு மூட்டு வலி தைலமும் தரும். இதே மூலிகைகளால் செய்யப்பட்டது. இந்த சூப்பு குடிக்கிறார் பாருங்க ஐயா. அவர் குடிச்சிட்ட உடனே நல்லா வேர்த்து வேர்த்து கொட்டிடும். அதுக்கப்புறம் கேஸ் ரிலீஸ் ஆயிடும். அப்புறம் நடக்க ஆரம்பிச்சாருன்னா வலி சுத்தமா இருக்காது. உண்மையிலே சொல்றேங்க, வலி இருக்காது. நல்ல அற்புதமான சேவை இது. அனைவருக்கும் போய் சேரணுன்றது தான் ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. இது தனியார் தொண்டு நிறுவனம். இதுக்கும் கோவிலுக்கும்லாம் சம்மந்தம் கிடையாது. இது 10 வருஷமா கடைக்கடையா பிச்சை எடுத்து வந்து இந்த சேவையை நான் செய்கிறேன். எனக்கு பிச்சை எடுத்து வந்து கொடுக்கறது வந்து மாதாஜி ஜெயந்தி அம்மா. எனக்கு கூட உதவுறது வந்து என்னோட சீடர்கள். அவர்கள புள்ள மாதிரி நான் பார்த்துக்கிறேன். அவங்களும் வந்து இவங்க இவங்க இந்த குறுகிய ஆட்களை வச்சுக்கின்னு நான் இந்த சேவை செய்துறேன்னா பார்த்துக்கங்களேன். வெளியிலேருந்து யாரும் வந்து எந்த பக்தரும் வந்து நாங்க இந்த சேவை நல்லா செய்கிறீங்க, அடுத்த மாதம் தண்ணி கேனுங்க நான் பார்த்துக்கிறேன், அடுத்த மாதம் மூலிகை எவ்வளோ அதோ சொல்லுங்கள் நான் பார்த்துக்கிறேன், வாடகை எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள், சாமான்லாம் வாடகைக்கு தான் எடுக்கிறோம், இன்னும் சொந்தமாக கூட வாங்கலை, சாமானுக்கு எவ்வளோ ஆகுது, இந்த டேபிள் சாமானுங்க லைட்டு செட்டிங் மட்டும் மாதமானா 3000 ரூபா, தண்ணி கேனுக்கு மட்டும் 30,000 ரூபா ஆகுது. இந்த மாதிரி தொடர்ந்து பக்தர்களுக்கு சேவை செய்கிறது தான் எங்களுடைய நோக்கமே. இங்கே இந்த 2 மாதமாக தான் மூட்டு வலி சூப்பு தைலம் தரோம் விலைக்கு. நன்றி, வாழ்க வளம்.